என்னால வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுமா. கெட் அவுட். இந்த வீட்டை விட்டு வெளியே போ. சிவபெருமானே, ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? நான் ஒண்ணு நினைச்சா வேற ஒண்ணு நடந்துருச்சு. ஏன் இப்படி எல்லாம் நடந்தது? சாரதா, என்ன மன்னிச்சிரு. நீ ஏன் போய் சொன்ன? எனக்கு வேற எந்த வழியும் இல்ல. நான் அப்படி பண்ணாம இருந்திருந்தா அவன் என் அம்மாவை ஏதாவது பண்ணிடுவேன்னு என்ன பயமுறுத்தினா. பிரசாந்த் என்ன பண்ண பார்த்தான்னு நான் எல்லாரும் முன்னாடியும் சொல்லியிருந்தா என் அம்மாவோட உயிருக்கே பெரிய ஆபத்தாயிருக்கும். என்னால அதை எப்படி தாங்கிக்க முடியும்? அதனாலதான் நான் அப்படி உங்களுக்கு எதிராக பேசினேன். இவங்கெல்லாம் யாரு? இவங்களுக்கெல்லாம் என்ன வேணும்? எனக்கு இவங்கெல்லாம் யாருன்னு கூட தெரியாது. அப்புறம் எப்படி இவங்க என் பேரண்ட்ஸை மிரட்டி அவங்கள சித்திரவதை பண்ணி அதை வீடியோ எடுத்து எனக்கு அனுப்புறாங்க? நான் உனக்கு சப்போர்ட் பண்ண கூடாதுன்னு அவங்க எனக்கு சொன்னாங்க. அப்பதான் என் பேரண்ட்ஸை விடுவோன்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் வேற வழி இல்லாம நான் இதையெல்லாம் பண்ணேன். வீட்டுல அப்படி போய் சொன்னேன். அவங்க எல்லாம் சேர்ந்து உங்களை வீட்டை விட்டு அனுப்புறதுக்காக தான் இப்படி சொல்லியிருக்காங்க. என்ன மன்னிச்சிருங்க. அவங்க எல்லாம் மனுஷங்களே இல்ல, கேவலமான ஈன பிறவிங்க. அவங்க செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிச்சே ஆகணும். இனியும் நான் அமைதியா இருக்க மாட்டேன். அவங்க செஞ்ச தப்புக்கான தண்டனைய அவங்களுக்கு கொடுத்தே தீருவேன். பொண்ணுங்க எல்லாம் வெறும் புழு பூச்சிங்க மாதிரி இல்ல, புலி சிங்கம் மாதிரின்னு நிரூபிச்சாகணும். நம்மளோட மானத்துக்கே ஒரு பிரச்சனை வரும்போது எவ்வளவு பலவீனமான பொண்ணா இருந்தாலும் பலசாலியாகி எதிர்ப்பான்னு காட்டணும். பணக்கார பசங்க நினைச்சா பணத்தை கொடுத்து எந்த ஏழை பொண்ணையும் விலைக்கு வாங்க முடியாதுன்னு, விரல் அசைவுல ஆட்டி வைக்க முடியாதுன்னு புரிய வைக்கணும். தப்பு செஞ்சவன் யாரா இருந்தாலும் தண்டனையை அனுபவிச்சுதான் ஆகணும். நான் என்னோட புருஷனுக்கோ அவரோட அம்மாவுக்கோ எதுவுமே ஆக விட மாட்டேன். எங்க யுத்தம் இன்னும் முடியல. இன்னும் ஒரு நாள் அதுக்கு மீதி இருக்கு. முதல்ல நான் என்னோட நாட்டை காப்பாத்தணும். அதுக்கப்புறம் என் புருஷன் ரிஷப காப்பாத்தணும்.